ஞானசேகரன் என்ற பெயரை கேட்டதும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம்தான் அனைவருக்கும் ஞாபகம் வரும். கல்லூரி மாணவிகளை மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் கொலை முயற்சி, திருட்டு, கொள்ளை, வழிப்பறி என பல குற்ற வழக்குகள் ஞானசேகரன் மீது அடுக்கடுக்காக வைக்கப்பட்டது. இப்படி ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியா என அனைவரும் வாயடைத்து பார்த்து கொண்டிருந்த வேளையில்தான் ஒன்னுக்கு ஒன்னு சளைச்சது இல்ல என்பதை போல ஞானசேகரனை விட பலே கேடியாக இருந்திருக்கிறார் அவரது தம்பி. அண்ணன் ஒரிஜினல் நகைகளை வீடு புகுந்து திருடினால் தம்பி போலி நகைகளை உருவாக்கி அடகு கடைகளில் அடமானம் வைத்து மோசடி செய்திருக்கிறார். சென்னையில் நகையை தயாரித்து புதுச்சேரியில் பிசினஸ் செய்த கேடிகளை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். புதுச்சேரி பாரதி வீதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார். 40 வயதான இவர் முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அடகு கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் சுந்தரமூர்த்தி என்ற நபர் வேலை செய்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 8ஆம் தேதி அன்று மாலை 4 மணி அளவில் அசோக்குமார் கடையில் இல்லாத நேரம் பார்த்து முதலியார்பேட்டை பழைய மார்க்கெட் வீதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் 16 கிராம் தங்க செயினை அடகு வைக்க வந்திருக்கிறார். அந்த நகையை இடைநிறுத்தி பார்த்த சுந்தரமூர்த்தி 85,000 ரூபாய் மதிப்பு போட்டுள்ளார். கார்த்திக்கும் மறுபேச்சு பேசாமல் பணத்தை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து நடையை கட்டியுள்ளார். வெளியே சென்ற ஓனர் அசோக்குமார் கடைக்கு வந்தவுடன் கார்த்திக் கொடுத்த நகையை சோதித்து பார்த்திருக்கிறார். அப்போதுதான் அது போலி நகை என்று தெரிந்திருக்கிறது. உடனே கார்த்திக் கொடுத்த முகவரிக்கு சென்று பார்த்திருக்கிறார் அசோக்குமார். ஆனால் நகையை போல அந்த முகவரியும் போலியானது. இச்சம்பவம் குறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் கார்த்திக் இதேபோல் வில்லியனூரில் உள்ள ஒரு அடகு கடையிலும் போலி நகையை அடகு வைத்து 87,000 ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரியவந்தது. உடனே அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் மோசடியில் ஈடுபட்டது கார்த்திக் அல்ல, கார்த்திக் என்கிற அடையாளத்தோடு வலம் வந்த சென்னையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 33 வயதான சுரேஷ்குமார் வேறு யாரும் அல்ல, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் கைதான பிரபல ரவுடி ஞானசேகரனின் ஆருயிர் தம்பி.